உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் அண்ணா. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சுகமா இருக்கீங்களா? உங்களை தினமும் நினைக்கிறோம், தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உங்களுக்காக விசேஷமாய் உபவாச ஜெபங்களிலும் நினைக்கிறோம். குறைந்தது தினமும் 2 வேளையாகிலும் உங்களை ஜெபத்தில் நாங்கள் நினைக்காமல் இல்லை. ஆகவே கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மதுராந்தகம் அண்ணா என்கிற இந்த அதிகாலையில் ஒரு சின்ன ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு ஆவிக்குரிய மன்னாவை கேட்கிற அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதாக பலர் சொல்கிற சாட்சி எங்களை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கேயாகிலும் யாராவது ஒருவருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது சந்தோஷமான விஷயம். ஸோ பைபிள் ஸ்டடி ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே பாஸ்டர், ஆதியாமத்திலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அநேகர் சொன்னதெல்லாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேத வசனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் அஸ்திபாரம். ஒரு தூக்கு தண்டனை கைதி, நம்ம நாட்டில் மரண தண்டனை, தூக்கு தண்டனையெல்லாம் கொடுக்குறாங்க. தூக்கு சாகும் வரை தூக்கிலிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் இல்லை ஹேங்கிங்கில். ஒரு தூக்கு தண்டனை, ஒரு கதை கேள்விப்பட்டேன். தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது, தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தபோது கடைசியாக கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு. அதை அவன் என்ன சொன்னாலும் நிறைவேற்றுவாங்க. அப்போ ஜட்ஜி கேட்டார், அவனுடைய கடைசி ஆசை என்ன இருக்குது சொல்லுன்ட்டு. அப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை காண்பித்து, இப்போ தான் இதெல்லாம் பெரிய பைபிள், இதெல்லாம் பாஸ்டர்ஸ் வச்சுருக்கிறோம், புல்பிட் பைபிள்னு சொல்கிறோம். பொதுவாக ஆட்கள் வச்சுருக்கிற பைபிள் சின்ன பைபிளாக இருக்கும். ஒரு புஸ்தகத்தை யாரோ ஒருவர் அவனுக்கு சிறைச்சாலையில் கொடுத்தது. அவன் இது மாதிரி ஒரு புஸ்தகத்தை காண்பிச்சு, ஐயா சாமி, அவன் படிக்காதவன், சாமி ஒரு புஸ்தகம் என்கிட்ட இருக்குது சாமி, இதை நான் ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம் படித்து முடிச்சுட்டு நான் நீங்கள் கொடுக்குற தண்டனை ஏற்றுக்கிறேன் சாமின்ட்டார். அப்படியா, இதான் ஆசையா? வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை சாமி, இதை நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம் படிச்சுட்டு நான் தண்டனை ஏற்றுக்கிறேன் சாமின்ட்டு. அவரும் அவங்க ஓகே, வேறு எதுவும் பெருசாக கேட்பேன்னு நினச்சேன், ஒன்றும் கேட்கல, பரவாயில்ல, ஓகே கிராண்டட், நீ எப்போ படித்து முடிக்கிறியோ அப்போ உனக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்தா என்னைக்கு படித்து முடிக்க முடியும்? நடந்தது என்ன? தீர்ப்பு கொடுத்த நீதிபதி தான் போனார், இவன் போகலை. அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படித்தா எத்தனை ஆயிரம் வசனங்கள் இருக்கின்றன, அதிகாரங்களே 1189 இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தாலே 3 வருஷத்துக்கு மேலே ஆகிடும், ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கிட்ட வந்துடும். யோசித்து பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிச்சுதான் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருப்பான்? 10 வருஷத்துக்கு மேலே இருந்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தினால நம்மளை பாதுகாக்கிறார் என்பதற்கு சொல்ற. ஒரு நகைச்சுவையாக இந்த கதை இருந்தாலும் ஜட்ஜு போயிட்டாரு, இவன் போகல. ஆண்டவர் நல்லவர். ஸோ கர்த்தருடைய வசனம் உங்களை பாதுகாக்கும். ஸோ வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். இந்த வேத வசனத்தை வாசிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகாதிருங்கள். வாசிக்கிற வசனத்தை அந்த நாள் முழுவதும் தியானம் பண்ணுங்கள். உங்கள் சிந்தனையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நிறுத்துங்கள். இப்போ உதாரணமா, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே. ஒரு ஆள் ரொம்ப கோபம், அந்த ஆளுக்கு ஃப்ரெண்ட் ஆகாது, அவனப்ப நீ கோபப்படுவேன். ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயம், அப்போ கோபம் எவ்வளோ ஆபத்து, அதை ஃபுல்லாக அந்த நாள் நினைக்கணும். இப்படி காலையிலேயே ஒரு வார்த்தையை நீங்கள் நினைத்து சிந்தனையில் நிறுத்தி அதை தியானித்து அந்த நாள் முழுவதும் அதை நீங்கள் தியானிக்க 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 அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஹையர் லெவலுக்கு போவீங்க. ஸோ சிந்தனை காலியாக விடாம, an idle mind is devil's workshop சொல்லுவாங்க. காலியான மைண்டு, சோம்பேறியான மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா, பிசாசனுடைய ஒர்க் ஷாப்ல ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுவான்ல. ஸோ மைண்ட் வைக்கக்கூடாது, வசனத்தை நிறுத்தணும். கர்த்தர் நல்லவர். அதற்கு தான் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களோட கூட பேசணும், ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆன்லைன்ல இந்த நேரத்தில் ஆண்டவரே யூடியூப் மூலமாக மதுராந்தகம் மன்னாவை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்த நேரத்தில் பார்த்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் ஆண்டவர் நீர் அவர்களை நேசிக்கிறீர். அதனால்தான் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீங்க. ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. என்ன நிலையில மக்கள் இருந்தாலும் எங்கள் நிலைமையை அறிந்த கர்த்தர், எங்கள் நிலையை அறிந்தவர் நீர் மட்டும்தான். எங்களுக்கு தேவையான மன்னாவை இன்றைக்கு தந்து எங்களை நீ பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாபங்கள் முற்றிலும் மாறட்டும். கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை காண்கிற நாளாக இந்த நாள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் மாதத்தின் கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, வசனத்தால் பலப்படுத்துங்க. சாத்தானை ஜெயித்து நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் ஸ்டடியோட தொடர்ச்சி. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் ஏற்கனவே தியானித்தோம், ஆனால் இன்னொரு பகுதியாக தியானிப்போம். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இன்றைக்கு எதுக்கு காகத்தை நோவா வெளியே விட்டார் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா பின்னால நீங்க அடுத்த வசனம், ஒரு புறாவை விட்டான், பூமியின் மேல ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி. சோ ஒரு நோக்கம் இருக்கு. பேழையிலிருந்து வெளியே காகத்தை அனுப்பும் போது there was a purpose in the heart of Noah. நோவாவின் இதயத்துல ஒரு திட்டம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காகத்தையும் அதுக்குத்தான் அனுப்பினார். காகத்தை அனுப்பினதின் நோக்கம், ஜலம் குறைந்து போயிட்டோ, எப்படி இருக்குது நாடு, தேசம் எப்படி இருக்குது என்று டு நோ சம்திங். ஸோ ஒரு பர்பஸோடு அனுப்பினார். உள்ள நீங்க ஒரே கத்திக்கிட்டு இருக்கிற, உள்ள ஒரே சலசலப்பா இருக்குது, வெளியே போ, அப்படி அனுப்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே அனுப்பும் போது there was a purpose, there was a goal, there was an intention. ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதற்காக காகத்தை வெளியே அனுப்புகிறார். ஆனா அந்த காகமோ போய் வந்தது, ஒரு தகவலும் சொல்லவில்லை. அதனால் காகம் தந்த சோகம், அதுதான் இன்றைக்கு தலைப்பு. காகம் தந்த சோகம். அந்த காகம் ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்திருந்தால் பின்பு புறாவை அனுப்ப வேண்டிய நிலை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காகத்தை அனுப்பின போது அது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். சபைக்கு வருகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். அவர்களை புரிந்து கொள்ளவே கடினமாய் இருக்கிறது. இந்த காக்கா போகுது வருது, போகுது வருது. ஒருவேளை நோவா எட்டி கையை நீட்டி பிடிச்சு உள்ள, அதுக்கெல்லாம் வரல அது. ஏன்னா பின்னால புறா அவன் தன் கையை நீட்டி பேழையில் அதை சேர்த்து கொண்டான் இருக்கு. கை நீட்டின உடனே புறா வந்து விட்டது. ஏன்னா காகம் வரல. அது வெளியில சுத்துறது ஜாலியா இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் இப்படித்தான். சபைக்குள்ள இவ்வளவு நாள் இருந்தமே, அப்படி வெளியே போன உடனே அப்புறம் வெளி உலக ஆளாவே மாறிடுறாங்க, வேற ஆளாவே மாறிடுறாங்க. ஆண்டவரை மறந்துடுறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. திரும்ப பேழைக்குள்ள வரணுங்கிற எண்ணமே இல்லை. மாசத்துல ஒரு வாரம், முதல் வாரம் இந்த கம்யூனியன் ராபோஜனம் அதற்கு வந்தா போதும் நினைக்கிறாங்க. அதன் பிறகு வெளியில சுத்திக்கிட்டே இருப்போம் நினைக்கிறாங்க. இந்த காகம் வரல. பக்கத்துல வந்திருந்திருக்கலாம், பேழை மேல இருந்திருக்கலாம், பக்கத்துல எது மேலேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அது உள்ள வரல. அதுதான் அதனுடைய அர்த்தம். நமக்கு அப்படிதான் புரியுது. எவ்வளவு நாள் வரைக்கும் அப்படி செய்து கொண்டே இருந்தது? ஜலம் வற்றி போகிற வரைக்கும் போகிறது வருகிறதுமா இருந்தது. ஜலம் வற்றி போகிற வரைக்கும். இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு மாற்றமே இல்லை. அவர்களால் ஆண்டவர் சந்தோஷப்படல. எப்படி பேழையிலிருந்து காகத்தை ஆண்டவர் வெளியே அனுப்பினாரோ அதை போல நம்முடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்தார், இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆண்டவருடைய தீர்மானம் அது. ஆனால் அந்த காகம் அனுப்பின நோக்கம் நிறைவேறல, நிறைவேற்றல. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? அல்லது நம்ம படைத்த ஆண்டவருக்கு நாம் துக்கத்தை உருவாக்குகிறோமா? பூமியிலே தம் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஏண்டா இவனை படைச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு அன்றைய மனிதர்கள் இருந்தார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அவருடைய உள்ள மகிழுமா? எதற்கு ஒருவனை படைத்தார்? மல்கியா 2:15. எதற்கு ஒருவனை படைத்தார்? அவர்கிட்ட வல்லமை இருந்தது. கோடிக்கணக்கில் நட்சத்திரங்களை படைத்தார். கோடிக்கணக்கில் மீன்கள், கடல்ல ஜீவராசிகளை நீந்துகிறவைகளை படைத்தார். கோடிக்கணக்கில் மரம் செடி கொடிகளை படைத்தார். கோடிக்கணக்கில் பறக்கிற பறவைகளை படைத்தார். கோடிக்கணக்கில் ஊர்வன படைத்தார். எல்லாம் கோடிக்கணக்கில் உண்டாக கடவுது. ஆனா மனுஷனை படைக்கும் போது ஒருவனை தான் படைத்தார். ஒருவனை படைத்து, ஏன் ஒருவனை படைத்தார்? அவர்கிட்ட வல்லமை இல்லையா? இருக்குது. பின் ஏன் ஒருவனை படைத்தார்?
தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. மல்கியா 2:15 வாசிக்கும். So when God created man, he had a plan. When God sent you out into this world, he has got a plan. சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆராதிக்கிற நாம் சபையை விட்டு வெளியே போகும்போது கர்த்தர் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்த போது ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றாவிட்டால் காகத்தை போல நாமும் ஆண்டவருக்கு சோகத்தை தான் கொடுப்போம். காகம் தந்த சோகம். என்னடா இது, ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. குழப்பமாவே இருந்திருக்கும் நோவாவுக்கு. இன்னைக்கு அநேக விசுவாசிகளை பார்த்தா குழப்பமா தான் இருக்கு. இவங்க ஆண்டவரோட இருக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஜெபம் பண்றாங்களா, பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியாது. வேலை கிட்ட வர்றாங்க, போகுது வருது, கிட்ட வந்த உடனே கையை நிட்டு போயிருது. எத்தனை பேர் அப்படிதான் இல்ல, பிடி கொடுக்காத விசுவாசிங்க. ஏதாவது ஒண்ணு செய்வீங்களா பிரதர், இதை செய்யுங்க தம்பி, இதை செய்யுங்க சிஸ்டர்னா வராங்க, போயிட்டே இருப்பாங்க. எத்தனை அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்கிறாங்க, சபையில எவ்வளவோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்கிறாங்க. ஆனா ஒன்றிலுமே அவர்கள் பங்கு பெறுவதில்லை, அதை செய்வதில்லை. ஜலம் குறைந்து போகிற வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இப்படித்தான், ஞாயிற்றுக்கிழமை காலை வருவதும் போவதும், அதற்கு மேல ஒன்றுமே செய்யவில்லை. நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? காகம் தந்த சோகம். நோவாவுக்கு சோகம்தான், நோவாவுக்கு சோகம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். காகம் இஸ் a privileged bird. எத்தனை நல்ல பறவைகள், கிளி இருந்திருக்கும், அழகான கிளி. அதை அனுப்பல நோவா. இந்த புறாவை கூட முதல்ல அனுப்பல. அற்பமாய் நினைக்கப்பட்ட காகத்தை முதல்ல அனுப்புறாரு. அற்பமா நினைப்பாங்க, என்ன காக்கா மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. குயில் இருந்திருக்கும், மயில் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, வெள்ளையா இருக்கிற அருமையான கொக்கு இருந்திருக்கும், புறா இருக்குது, இவ்வளவு இருக்குது. ஆனா முதல்ல ஒரு அற்பமாய் நினைக்கப்பட்ட காகத்தை அனுப்ப. இட்ஸ் a privileged bird சொல்றேன் நான். முதல் மிஷினரி, இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்ட முதல் மிஷினரி. எப்படி கிபி 52ல இந்தியாவுக்குள்ள தோமா வந்தாரோ, இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரியாக சொல்லலாம் அவரை. 52லயே இயேசுவை முகமுகமாய் பார்த்து வந்தாரோ, அவர் வந்துதான் இன்றைக்கு தேசம் இப்படி இருக்கிறது ஆசீர்வாதமாய். அதே போல பேழையிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் மிஷினரியாக காகம். நான் முதல் மிஷினரி கூட எடுத்துக்கலாம். யோசித்து பாருங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு பெரிய கழுகு இருந்திருக்கும், பெரிய பெரிய பிரம்மாண்டமான பறவைகள்லாம் இருக்குது, அழகான பறவைகள் இருக்கிறது. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான பறவைகள் எல்லாம் போடுறாங்க. இப்படி எல்லாம் உலகத்துல இருக்குதான்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் தேவன் படைத்தவைகள், மனுஷன் உருவாக்குனது இல்லை. இந்த பிளாஸ்டிக் பூவை மாதிரி, பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி மனுஷன் உருவாக்கல. பப்பட் ஷோவுக்கு பப்பட்ஸ் உருவாக்குறமே, அப்படி அல்ல. ஆண்டவர் படைத்தார். எவ்ரிதிங் காட் கிரியேட்டட். ஆண்டவர் படைத்தார். அப்படிப்பட்ட படைக்கப்பட்டவைகளில் மற்றெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இந்த காகத்தை பார்த்தா கருப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். கல்யாணத்துல எல்லாரும் போடுற சூட்டு கருப்பு தான். கருப்பு ஒரு அழகான ஒரு நிறம் என்று பைபிள்ல இருக்கு. நான் கருப்பா இருந்தாலும். நீங்க அற்பமா நினைக்காதீங்க, உங்களை அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை விசேஷத்தோட படைத்திருக்கிறார். காகங்களை கவனித்து பாருங்கள் சொன்னார் ஆண்டவர். யோசிப்பார். கிளியை பாருன்னு சொன்னாரா? இல்ல, காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகளையும் கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார். ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நான் கலரா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அழகு என்பது கலர்ல இல்லைங்க, குணத்துல இருக்கு. நான் ரொம்ப பார்க்கறதுக்கு பகட்டா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை படைத்த படைப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு ஊழியர் குறித்து கேள்விப்பட்டேன். அவர் பேர் எபனேசர். ரொம்ப குள்ளமா இருப்பாராம், இந்த டேபிள் உயர்ந்தா இருப்பாரு. ஆனா அவர் தெருப்பிரசங்கம் போவாராம். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா அவரை. அந்த தெருப்பிரசங்கம் போனா காரை நிறுத்தி கார் மேல ஏறி நிற்பாராம். ஏன்னா அவ்வளவு உயரமா அவரு குள்ளமா இருக்கனால அது மேல ஏறி நிற்பாராம். எல்லாரும் வந்து வாங்கலாம். சொல்லுவாராம், பாருங்க நான் ரொம்ப குள்ளம், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி அற்பமா பாக்குறாங்க, ஆனா நான் இப்படி வந்து நின்ன உடனே எல்லாரும் என்ன பார்க்க வரீங்களே, இதுதான் கடவுள் படைத்த படைப்பு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். எதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ப்ரிவிலேஜ்டு பேர்டுன்னு சொல்றேன். ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு பறவை. அத்தனை பறவைகள் இருந்தும் காகத்தை முதலாவது அனுப்புகிறார். முதலாவது அனுப்பின காகம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஒன்றும் செய்யல. நம்ம மிஷன் ஃபீல்டு எது? மிஷன் ஃபீல்டு இது. சர்ச்சு வாசலை விட்டு வெளியே கால் வைக்கிறமே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே மிஷன் ஃபீல்டு தான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அருமையான நாளிலே நான் ஆண்டவருக்கு சோகத்தை கொடுக்கிறேனா, சந்தோஷத்தை கொடுக்கிறேன்? காகம் தந்த சோகம். போகுது வருது. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள், மாதங்கள். ஜலம் வடியும் மட்டும்
இல்ல, ஜலம் வடி மட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு 601 வயதாக வருஷத்தில் 1ஆம் மாதம் 1 தேதியிலே பூமியிலிருந்து ஜலம் வற்றி போயிற்று. அது பிறகு பூமி ஜலம் இல்லாத அது வரைக்கும், அதான் போட்டிருக்கு, அது வரைக்கும் வருது போகுது வருது போகுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பயன்படுகிற விசுவாசியா? நீங்கள் இருக்கிற சபைக்கு, உங்களை பராமரித்த நோவாவுக்கு, உங்களை வேலைக்குள் வருவதற்கு உதவி செய்த நோவாவுக்கு, அல்லது நீங்கள் அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? சும்மா காக்கான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற காக்கா மாதிரி சும்மா சத்தம் இருக்குதா? இல்லை வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்கிற ஒரு நபராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிரயோஜனம் உண்டா? எங்க சபையில் எழுதி போடு, என்னால் இன்று ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் எழுதி போட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் சோகத்தை கொடுக்கிறேனா அல்லது சந்தோஷத்தை கொடுக்கிறேனா? சிந்திக்கணும். ஜலம் வற்றி போகிற வரைக்கும் வருகிறதும் போகிறதுமா இருந்தது, போகிறதும் வருகிறதுமா. யூஸ்லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேர்ட். மற்றவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் ஃபர்ஸ்ட் போகுது உலகத்துக்குள்ள. அது கருப்பா இருந்தாலும் அதை தான் முதல்ல அனுப்புறாரு. இன்னைக்கு ஆண்டவனுடைய தகுதியை பார்க்கல, அழகை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல. ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்றாரா? இல்ல, ஞானிகளை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானது. நீங்க பலவீனமா இருக்கீங்களா? பைத்தியம் போல் இருக்கீங்களா? உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அற்பமா நினைக்கல. அந்த நிலையில நீங்க கர்த்தருக்கு பயன்படுங்க. எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கணும். முதல் ஆளு, யாருக்கும் இல்லாத ஸ்லாக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. யோசித்து பாருங்க. அதன் பிறகுதான் புறா போகுது. கர்த்தர் உங்களை விசேஷ ஆளா தான் பார்க்கிறார். ஆட்கள் அற்பமா பார்க்கலாம், ஆட்கள் அற்பமா பார்க்கலாம், காகத்தை போல. ஆனா கர்த்தர் உங்களை விசேஷமா பார்க்கறதுனால விசேஷத்தை இடத்துல வச்சிருக்கிறார். சந்தோஷப்படுங்க. இந்த மாதத்தின் கடைசி நாட்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாள் வந்திருக்கிறோம். ஐ எம் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். சொல்லுங்க, நான் தேவனுடைய பார்வை விலையேற பெற்றவன். நான் தேவனுடைய பார்வையில பொண்ணு பொருள் இருந்ததுனால இல்ல, நீங்க எங்க கூட வர்றதுனால நாங்கள் விசேஷித்தவர்கள். மோசே சொன்னார், பொண்ணு பொருள் எல்லாம் இருக்குது அவங்ககிட்ட, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆனா அதனால இல்ல, நீங்க எங்க கூட வர்றதுனால. தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு வருவதனால். கர்த்தரும் கூட இருக்காரா? யூ ஆர் ஸ்பெஷல். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காதீங்க, வெளியே வாங்க. கர்த்தர் எதிர்பார்த்ததை செய்யுங்க. அவருக்கு சோகத்தை கொடுக்க வேண்டாம். காகம் தந்த சோகத்தை கொடுக்காமல் அவரை சந்தோஷப்படுத்துவோம், அவரை மகிழ்விப்போம். அதுவே இந்த நாளின் நம்முடைய நோக்கமாய் மாறட்டும். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகள் மீது வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.